டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னுடைய வீடியோ அதுக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஐ லாஸ்ட் மை 1.5 year child in ஆக்சிடெண்ட். ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் குழந்தை இறந்துருச்சு. நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மனம் ரொம்ப அவங்களுடைய பெயினை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நானும் பெயினை அண்டர்கோ பண்ணேன். என்னுடைய பெயின்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பெயினில் இருக்கவங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது ஏதோ ஒரு விதத்தில்னா எனக்கு என்னுடைய பெயின்லேருந்து வெளியே வர முடியுது. பிகாஸ் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஒரு சிவியராக பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். when a student is ready, teacher will appear. ஏதோ சார்ஜ் எவ்வளோ சார் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியதில்லை, எதுவும் கொடுக்க வேண்டாம். பட் ஆர்டினரியாக பண்ணுறது எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. சும்மா எனக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு டீப்லி யூ ஆர் அஃபெக்டட், ஆல்வேஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ. யூ ஃபைண்ட் மை நம்பர்ஸ் அண்ட் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க, எப்படியாவது காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை பண்ணுறப்ப ஐ மே நாட் ரெஸ்பாண்ட், 2-3 times பண்ணுங்கள். ஐ கேன் ஏபிள் டு ஷேர் ஸோ தட் ஐ கேன் ஈஸ் யுவர் பெயின். ஸோ தட் ஐ எம் பிட் செல்ஃபிஷ். அதனால் என்னுடைய பெயின் நிச்சயமாக குறையும். மை டியர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், எனி ஹெல்ப் ஐ எம் மோர் தென் ஹாப்பி. ஒன்றும் சார்ஜ் வேண்டியதில்லை. பிரியப்பட்டால் நீங்கள் ₹1 கொடுக்கலாம், 1 lakh கொடுக்கலாம், 1 million கொடுக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. ஐ எம் நாட் கோயிங் டு டிமாண்ட். ஐ எம் கோயிங் டு டூ த சேம் திங். மே காட் பிளஸ்.